அழுதா நதி உருவான கதை பற்றி பார்க்கலாம். பெருவழி பாதையில் வழியாக சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் அழுதா நதி. சுவாமி ஐயப்பன் அரக்கியான மகிழ்ச்சியுடன் போரிட்ட போது இறுதி கட்டத்தில் ஒரு மலை ஏறி நின்றாள். அப்போது ஐயப்பன் எய்த அம்பு தன் மீது பட்டதும் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் மகிழ்ச்சி. உடனடியாக தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள். அவ்வாறு மகிழ்ச்சி அழுத கண்ணீர் வழிந்தோடி அழுதா நதியாக பெருகி ஓடுகிறது. பிறகு சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்கிறார். வதம் செய்த பிறகும் மகிழ்ச்சியின் உடல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியின் உடல் பெருகிக் கொண்டே இருப்பதை தடுக்க ஒரு கல்லை அரக்கியின் உடல் மீது போட்டு மூடினார். அதற்கு பிறகு மற்ற தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் என அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை அரக்கியின் உடல் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்கள். அந்த அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் ஒரு கல்லை எடுத்து வர வேண்டும். அந்த கல்லை எடுத்து கொண்டு வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கல் இடும் குன்று என்று ஒரு இடம் வரும். ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்த கல்லை அந்த குன்றின் மீது எரிந்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த கல் இடும் குன்றில்தான் ஐயப்பன் மகிழ்ச்சியின் உடலை போட்டு கற்களால் மூடினார். ஐயப்ப பக்தர்கள் அழுதா நதியில் மூழ்கி எடுத்த கல்லை இந்த குன்றின் மீது எறிந்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.